welcome everyone. This is Rotractor Surya from Rotractor Club of PSG CAS. ஸோ இந்த செஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா செஸ் அண்ட் இட்ஸ் பேசிக்ஸ் பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செஸ் வந்துட்டு 2 பிளேயர் ஸ்ட்ராட்டஜி போர்ட் கேம் பிளேட் ஆன் ஏ செஸ் போர்ட். செஸ் வந்துட்டு 2 பேர் விளையாடுற கேம். அண்ட் செஸ் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும், 8x8, 8 ரோஸ் அண்ட் 8 ஃபைல்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் செஸ்ஸோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டு செக்மேட் பண்றது தான் மெயின் செஸ்ஸோட ஆப்ஜெக்டிவ். அதாவது செக்மேட்னா என்னன்னா ஆப்பனண்டோட கிங் வந்து சரண்டர் ஆகிறதுதான் செக்மேட். ஸோ கிங்கால எங்கேயும் மூவ் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் செக்மேட். ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு வின். ஸோ செஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு உண்டு. வின், ட்ரா, லாஸ். வின் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 பாயிண்ட், ட்ரா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 பாயிண்ட், அண்ட் லாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ் செட்டப். எப்படி செஸ் என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்கும் பார்த்து சொல்கிறேன். ஈச் பிளேயர் பிகின்ஸ் த கேம் வித் 16 பீசஸ். அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும். ஒயிட் 16 பீசஸ் அண்ட் பிளாக் 16 பீசஸ் வச்சு விளையாடுவாங்க. 1 கிங், 1 குவீன், 2 ரூக்ஸ், 2 நைட்ஸ், 2 பிஷப்ஸ் அண்ட் 8 பான்ஸ். ஸோ இதுல இருக்கிற ஈச் 6 பீசஸும் ஒவ்வொரு மாதிரி மூவ் பண்ணும். அதுக்குரிய ஒவ்வொரு கேப்பபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் நான் சொன்ன மாதிரி செஸ் வந்துட்டு 8 ரோஸ் அண்ட் 8 காலம்ஸாக பிரிஞ்சிருக்கும். 64 ஸ்கொயர்ஸ் டோட்டலா. 1 to 8 இருக்கும், அது வந்து ரேங்க்ஸ். அண்ட் A to H இருக்கிறது வந்துட்டு ஃபைல்ஸ். செஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் அண்ட் டார்க் ஸ்கொயர்ஸ்ல இருக்கும். லைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் அண்ட் டார்க் கலர்ல எந்த இதுனாலும் இருக்கும் கலர். ஒயிட் அண்ட் பிளாக்னு பிரிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. அண்ட் இதுல என்ன பெருமைக்குரிய விஷயம்னா இது வந்துட்டு இந்தியன் கேம். இந்தியன்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆச்சு. அண்ட் அதுவும் பிஃபோர் 6th century AD. அண்ட் இந்தியாவில இருந்து அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்சியா, அரப் அண்ட் சதர்ன் யூரோப் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனது. அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் half ஆஃப் த 19th century மாடர்ன் செஸ் டோர்னமெண்ட் பிகன். அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எப்போ நடந்துச்சுன்னா 1886ல நடந்துச்சு. அண்ட் 20th centuryல ஃபிடேன் வரப்பட்டது. ஃபிடேங்கிற அசோசியேஷன் கொண்டு வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேர் எப்படி டிரைவ் ஆச்சுன்னா சதுரங்காங்கிறதுல இருந்தா டிரைவ் ஆச்சு செஸ்ங்கிற பேர் வந்துட்டு. சதுரங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 டிவிஷன்ஸ் ஆஃப் மிலிட்ரி: இன்ஃபேண்ட்ரி, கவால்ட்ரி, எலஃபேண்ட்ரி அண்ட் சேரியாட்ரி. அதை தான் நம்ம வந்து பான், நைட். இப்போ இன்ஃபேண்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பான், கவால்ட்ரி அண்ட் எலஃபேண்ட்ரி அண்ட் சேரியாட்ரி தான் நம்ம வந்துட்டு நைட், பிஷப் அண்ட் ரூக்னு சொல்றோம். செஸ் வந்து ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி கேம் மாதிரி. இது வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேஷன் லெவலை வச்சிருக்கிறதுக்குரிய கேமு. ஸோ இப்போ செஸ்ஸோட மெயின் ரூல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவ்மெண்ட் வந்துட்டு செஸ் மூவ்மெண்ட் வந்து என்னைக்குமே 1 ஹேண்ட்ல தான் மூவ் பண்ணணும். அண்ட் வென் கேசலிங், நீங்க கேசல் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிங்கை மூவ் பண்ணிட்டு தான் தென் ரூக்க சேம் ஹேண்ட் ஒரே ஹேண்ட்ல தான் மூவ் பண்ணணும். டச் மூவ் ரூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு காயினை டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த காயினை தான் நீங்க மூவ் பண்ணணும். சப்போஸ் நீங்க டச் பண்ணிட்டு வேற காயினை மூவ் பண்ணீங்கன்னா அது வந்து இலீகல் ஆயிரும். இலீகல்னா என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ராங் மூவ். ஸோ டச் மூவ் வந்துட்டு நீங்க ஒரு காயின் எந்த காயினை ஃபர்ஸ்ட் டச் பண்றீங்களோ அந்த காயினை தான் மூவ் பண்ணணும் செஸ்ல. தென் டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செஸ் கேம் டைமிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து நம்ம கிளாக் வச்சு விளையாடுவோம். அண்ட் ரெக்கார்டிங் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ல வந்துட்டு நம்ம மூவ் பண்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இலீகல் மூவ். இப்போ இலீகல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூவ் நீங்க தப்பா வச்சிருக்கீங்கன்னா அது வந்து இலீகல்னு சொல்லப்படும். மொத்தம் ஒரு கேமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இலீகல் வந்துட்டு வார்னிங் மாதிரி, செகண்ட் இலீகல் பண்ணீங்கன்னா நீங்க அவுட்டு. அதே மாதிரி இலீகல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா காயின் நீங்க அரேஞ்ச் பண்றப்ப நீங்க வந்துட்டு தப்பா நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து காயின் தப்பா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா
அது வந்துட்டு இல்லீகல் பொசிஷன். பொசிஷன் தப்பா இருந்துச்சுன்னா வந்து இல்லீகல் பொசிஷன். தென் அதே மாதிரி நம்ம செஸ்ல ஆடுறப்போ வந்துட்டு நம்ம யார்ட்டையுமே நம்ம வந்து பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஆர்பிட்டர்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப எப்படி கிரிக்கெட்டுக்கு அம்பையரோ அது மாதிரி வந்துட்டு செஸ்ஸுக்கு வந்து ஆர்பிட்டர்னு இருப்பாங்க. நம்ம அவங்க கன்சல்ட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செஸ் மூவ்மெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் பீசஸ் மொத்தம் வந்துட்டு ரூக், நைட், பிஷப், கிங், குவீன் அண்ட் பான் மொத்தம் 6 பீசஸ் உண்டு. அது எப்படி மூவ் ஆகுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிங் வந்து 1-1 ஸ்கொயரா தான் மூவ் ஆகும். அது ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் ஆர் டயகனலா மூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரூக் வந்துட்டு எப்படி மூவ் ஆகும்னா எய்தர் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் ஸ்ட்ரைட்டா தான் மூவ் ஆகும். எந்த ரோனாலும் சரி காலம்னாலும் சரி ரூக் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா தான் மூவ் ஆகும். அண்ட் ரூக்கோட பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். தென் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஷப். ஸோ இப்போ பிஷப் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஷப் வந்துட்டு டயகனால தான் மூவ் ஆகும். டயகனல் மீன்ஸ் கிராஸா தான் மூவ் ஆகும். இப்போ ஒயிட் பிஷப் வந்துட்டு ஒயிட் லைன்லேயே தான் மூவ் ஆகும். பிளாக் பிஷப் வந்துட்டு பிளாக்லேயே தான் மூவ் ஆகும். பிளாக் பிஷப் ஒயிட் லைன்ல போக முடியாது, ஒயிட் பிஷப் பிளாக் லைன்ல வர முடியாது. நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ட் பிஷப்போட பாயிண்ட்ஸ் வந்துட்டு 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா குவீன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹரிசாண்டலா மூவ் ஆகும், வெர்டிகலா மூவ் ஆகும் அண்ட் டயகனலா மூவ் ஆகும். அண்ட் இதோட பாயிண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் குவீன். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நைட் எப்படி மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா நைட் எல் ஷேப்ல மூவ் ஆகும் அண்ட் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் ஸ்ட்ரைட்டா அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் ஆர் லெஃப்ட் எல் ஷேப்ல மூவ் ஆகும். அண்ட் நைட்டோட ஸ்பெஷல் பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த பீஸாலையும் ஜம்ப் பண்ண முடியாது எக்ஸப்ட் நைட் மட்டும் தான் ஜம்ப் பண்ணும். ஸோ நைட்டோட பாயிண்ட்ஸ் வந்து 3. நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா பான் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் மூவ் ஆகும். பானால பின்னாடி வர முடியாது, பேக்வர்ட்ஸா மூவ் பண்ண முடியாது. பான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் 2 ஸ்டெப்ஸ் போய்க்கலாம் அண்ட் பேக்வர்ட்ஸ் வர முடியாது பானால. ஸோ பான் வந்துட்டு அதே மாதிரி கிராஸ் பண்றது வந்து காயின் கிராஸ் பண்றது வந்து கிராஸ் பண்ணும். 1 ஸ்டெப் தான் கிராஸ் பண்றது. திஸ் இஸ் கேப்சரிங் பீசஸ். பான் எப்படி கிராஸ் பண்ணுன்ட்டு. ஓகே, இப்போ நான் டெமோ காமிக்கேன் எப்படி மூவ் ஆகுங்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ரூக்கோட மூவ்மெண்ட். ரூக் ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகும் லைக் திஸ். இந்த மாதிரி தான் மூவ் ஆகும் ரூக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஷப். பிஷப் டயகனலா தான் மூவ் ஆகும். ஒயிட் பிஷப் ஒயிட் லைன்லேயே தான் மூவ் ஆகும். ஸோ டயகனலா தான் மூவ் ஆகும் ஒயிட் பிஷப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா குவீன் எப்படி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் ஸ்ட்ரைட் எப்படினாலும் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிங்கோட மூவ்மெண்ட். கிங் வந்து 1-1 ஸ்டெப்பா தான் மூவ் ஆகும். ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட் எப்படினாலும் மூவ் ஆகும். 1-1 ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா நைட் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல் ஷேப்ல தான் மூவ் ஆகும். லைக் திஸ் எல் ஷேப்ல தான் மூவ் ஆகும் நைட். அண்ட் இட் கேன் ஜம்ப் வென் காயின்ஸ் ஏதாவது முன்னாடி இருந்துச்சுன்னா இது ஜம்ப் பண்ணியும் போய்க்கும் நைட்.
மத்த எந்த காயின்ஸும் ஜம்ப் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பான் மூவ். பான் ஒன் ஸ்டெப்பா தான் மூவ் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவ் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 மூவ்ஸ் வைக்கலாம் பான். நெக்ஸ்ட் ஃபுல்லா ஒன் ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஸோ இதான் காயின் மூவ்மெண்ட்ஸ். எல்லா காயின்ஸும் இப்படிதான் மூவ் ஆகும். ஒவ்வொரு காயின் ஒவ்வொரு மாதிரி மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஹவு டு அரேஞ்ச் த போர்டு. ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா போர்டு எப்படி அரேஞ்ச் பண்றோம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு கார்னர்லயும் ரூக். தென் ரூக்கு அடுத்து ஃபாலோடு பை நைட். நெக்ஸ்ட் நைட்டுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஷப். நெக்ஸ்ட் குவீன். அண்ட் குவீன் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் குவீன் வந்து ஒயிட் ஸ்கொயர்ல தான் இருக்கும். அங்க பிளாக் குவீன் வந்துட்டு பிளாக் ஸ்கொயர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஸ்டெப் தான் மூவ் ஆகும் கிங். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன். இப்படிதான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் போர்டை. முன்னாடி 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதே தான் ஆப்போனன்ட் சைடும். ஒயிட் குவீன் ஆன் ஒயிட் ஸ்கொயர் அண்ட் பிளாக் குவீன் ஆன் பிளாக் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ரூக்கு ஃபாலோட் பை நைட், பிஷப் அண்ட் குவீன் அண்ட் கிங். ஸோ சேம் this side also. Front 8 pawns. So each 16 pieces, white 16 pieces and black 16 pieces. So இப்படிதான் போர்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெஷல் மூவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். செஸ்ல உள்ள ஸ்பெஷல் மூவ்ஸ். ஃபர்ஸ்ட் பான் ப்ரொமோஷன் பத்தி பார்ப்போம். பான் ப்ரொமோஷன்னா என்னன்னா, pawn promotion is a special move of pawns in chess. It happens when a piece pawn reaches the back rank of the opponent. அதாவது பான் ப்ரொமோஷன்னா என்னன்னா, நம்மளோட பான் வந்துட்டு ஆப்பனண்டோட 8th ரேங்க்லயோ, அதாவது ஒயிட் பான் வந்துட்டு ஆப்பனண்ட் 8th ரேங்க்லயோ, இல்லைன்னா பிளாக் பான் வந்துட்டு ஆப்பனண்ட்ல ஒயிட்டோட ஃபர்ஸ்ட் ரேங்க்லயோ ரீச் ஆச்சுன்னா நம்ம எந்த காயினாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எந்த காயினா குவீன், ரூக், பிஷப், நைட், இதுல எந்த காயினாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் பான் ப்ரொமோஷன். ஸோ ப்ரொமோஷன் டு எ குவீன் இஸ் கால்ட் குவீனிங் அண்ட் அதர் பீஸ் இஸ் கால்ட் அண்டர் ப்ரொமோஷன். இப்போ நம்ம வந்துட்டு பான் ப்ரொமோட் பண்ணிட்டு குவீன் எடுத்து வச்சோம்னா அது வந்துட்டு குவீனிங் சொல்லலாம். அண்ட் அதர் தென் குவீன் நம்ம ரூக், நைட் ஆர் பிஷப் எடுத்து வச்சோம்னா தட் இஸ் கால்ட் அண்டர் ப்ரொமோஷன். இது எப்பயுமே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பான் ப்ரொமோட் ஆச்சுன்னா ஆப்பனண்டோட 8th ரேங்க்லயோ ஆப்பனண்டோட ஃபர்ஸ்ட் ரேங்க்லயோ ப்ரொமோட் ஆச்சுன்னா நம்ம காயின்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. இங்க ஒயிட் பான் பார்த்துக்கிட்டீங்கன்னா குவீனை கிராஸ் பண்ணி எடுத்துச்சுன்னா நம்ம குவீன் ஆர் ரூக் எதனாலும் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சேம் இங்க இங்க உள்ள பிளாக் பான் வந்துட்டு நைட்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா எந்த காயினாலும் எடுத்து வச்சுக்கலாம். திஸ் இஸ் பான் ப்ரொமோஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா என் பாசன்ட்னா என்னன்னா, it is a special move capture that only occur immediately after a pawn makes a move of 2 square from its starting square, and it could have been captured by an enemy pawn and it had advanced from only 1 square. இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒயிட் பான் வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் 4th ரேங்க்ல எடுத்து வச்சுச்சுன்னா பிளாக் பான் வந்துட்டு 4th ரேங்க்ல இருந்து 3rd ரேங்க்ல கிராஸ் பண்ணி பான் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இது எம்பாசன் பார்த்துக்கிட்டீங்கன்னா மஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாதான் கிராஸ் பண்ண முடியும்.
பான் 1 ஸ்டெப் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஒன் ஸ்டெப்பா வச்சுச்சுன்னா நம்ம என்னால என் பர்சன்ட் பண்ண முடியாது. ஸோ என் பர்சன்டோட டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பான் வந்துட்டு 5th ரேங்க்ல இருக்கு. அண்ட் பிளாக் பான் வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிருக்கு. ஸோ வி கேன் கிராஸ் லைக் திஸ் அண்ட் டேக் திஸ் பான், பிளாக் பான். ஸோ இப்போ பிளாக் பான் வந்துட்டு 5th ரேங்க்ல 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிருக்கு. ஸோ வி கேன் கிராஸ் லைக் திஸ். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா அதே தான் 5th ரேங்க் மூவ் ஆயிருக்கு. ஸோ பிளாக் பான் வந்துட்டு 5th ரேங்க்ல இருக்கிறப்ப ஒயிட் பான் வந்துட்டு 6th ரேங்க்ல போய் கட் பண்ணிக்கலாம். This is called M%. ஸோ இப்போ M% பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா கேஸ்லிங். கேஸ்லிங் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா கிங்கையும் ரூக்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்கிறது, மாற்றி வைக்கிறது தான் கேஸ்லிங். ஃபர்ஸ்ட் கேஸ்லிங் இஸ் த ஒன்லி டைம் யூ கெட் டு மூவ் 2 pieces at the same time and each player கேஸ்லிங் அண்ட் ஒயிட்டாலையும் கேஸ்லிங் ஒன் டைம் தான் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கேஸ்லிங்ல பார்த்துட்டீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு கேஸ்லிங்ல, குவீன் சைட் கேஸ்லிங் அண்ட் கிங் சைட் கேஸ்லிங். கிங் சைட் கேஸ்லிங் வந்து நம்ம குவீன் சைட் கேஸ்ல வந்து லாங் கேஸ்ல்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஷார்ட் கேஸ்ல் பத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் கிங்ஸ் வந்து டூ ஸ்பேசஸ் கிங் சைட்ல இருந்து ரைட் மூவ் ஆகி அண்ட் ரூக் வந்து ஜம்ப் அக்ராஸ் பண்ணி கிங் பக்கத்துல இருக்கிறது தான் கேஸ்லிங். அண்ட் அதே மாதிரி தான் பிளாக்குக்கும். ஸோ இதான் எக்ஸாம்பிள் கேஸ்லிங், ஷார்ட் கேஸ்லிங்கோட எக்ஸாம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கிங் E5ல இருக்கு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்கிறது. திஸ் இஸ் கால்ட் கேஸ்லிங், ஷார்ட் கேஸ்ல். அண்ட் லாங் கேஸ்ல் பாத்தீங்கன்னா குவீன் சைடு மூவ் பண்றது. லாங் கேஸ்ல் பாத்தீங்கன்னா ஒயிட் சைட்ல இருக்கிறப்போ 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி கிங்க 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டு ரூக் வந்துட்டு கிங்க தாண்டி வந்து உட்காந்துச்சுன்னா அது வந்து லாங் கேஸ்ல். ஸோ அது வந்து பிளாக் வந்து ரைட் சைடு வரும். ஸோ இதான் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கிங் வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் தாண்டி C5 வந்து ரூக் வந்துட்டு A5ல இருந்து D5 வந்துச்சுன்னா அது வந்து லாங் கேஸ்ல். ஸோ கேஸ்லிங்கோட ரூல்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஸ்ல் பண்றதுக்கு வந்துட்டு கிங் வந்து மூவ் ஆயிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கிங் ஒன்ஸ் மூவ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளால கேஸ்ல் பண்ண முடியாது. கிங் ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிருந்துச்சுன்னா கேஸ்ல் பண்ண முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ரூக்கும் மூவ் ஆயிருக்க கூடாது. ஃபர்ஸ்டே ரூக் எங்கேயாவது மூவ் ஆயிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளால கேஸ்ல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிங் வந்துட்டு செக்ல இருக்கக்கூடாது. ஒன்ஸ் செக் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிங் த்ரெட்டன்டா இருக்கிறப்போ நம்மளால கேஸ்ல் பண்ண முடியாது. ஃபோர்த் பாத்துக்கிட்டீங்கன்னா யுவர் கிங் கேனாட் பாஸ் த்ரூ செக். இப்போ நடுவில் காயின்ஸ் ஏதாவது த்ரெட்டனிங் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. இப்போ பிஷப் வந்துட்டு கிங் கேன்சல் பண்றப்போ அதோட டயகனல் மறைச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. பிஷப் குயின் ஆர் நைட் எதுனாலும் அதோட ரேங்க் ஆர் ஃபைல மறைச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோ பீசஸ் கேன் பி பிட்வீன் த கிங் அண்ட் ரூக். கேன்சல் பண்றப்போ வே கிளியரா இருக்கணும். நடுவில் கிங் ஆர் நடுவில் நைட் பிஷப் கியூன் எதுவுமே இருக்கக்கூடாது. வே வந்துட்டு கிளியரா இருந்துச்சா நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க கிங் ஆல்ரெடி மூவ் ஆயிருக்கு, அதனால நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அதனால நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அண்ட்
தேர்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பிளாக் பிஷப் வந்து கிங்க்கு த்ரெட்டண்டா இருக்கு. ஸோ நம்மளால கேசல் பண்ண முடியாது. தென் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிஷப் வந்துட்டு கிங்கோட கேஸ்லிங் லைனா மறைச்சிட்டு நிக்கு. ஸோ வி கேன் கேசல். ஸோ ரூல் நம்பர் 5 வந்துட்டு பாத்தீங்கன்னா நடுவில் எந்த பீஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒயிட்லயும் பாத்துக்கோங்க, பிளாக்லயும் பாத்துக்கோங்க, நடுவில் எந்த பீஸும் இல்லை. ஸோ வி கேன் கேசல். ஸோ மெயினா கேஸ்லிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னா நம்மளோட கிங்கோட ப்ரொடெக்ஷனுக்காண்டி தான் கேஸ்லிங் பண்ணுவாங்க. ஸோ கிங்கோட கேசல் பண்றோம், எல்லா பீசஸையும் ஆக்டிவ் பண்ணிட்டு கேஸ்லிங் பண்ணிட்டோம்னா we can move the pieces easily. ரூக் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இப்போ கேஸ்லிங்கோட டெமோ காமிக்க. ஸோ கிங் சைட் கேஸ்லிங் இது 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிட்டு ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா கேஸ்லிங். இது பாத்தீங்கன்னா குவீன் சைட் கேஸ்லிங். இதான் குவீன் சைட். இப்போ வந்துட்டு நைட் இங்க வந்துட்டு நடுவில் இன்டர்ல இருக்கு, நடுவில் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு டெவலப் த நைட். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா வே கிளியர் ஆயிருக்கு. ஸோ வி கேன் கேசல். அண்ட் இப்போ எந்த பீஸும் டெவலப் ஆகாம இருக்கு. ஸோ வி ஹேவ் டு டெவலப் ஆல் த பீஸ் அண்ட் வி கேன் கேசல். ஸோ சேம் குவீன் சைட் கேஸ்லிங். ஸோ திஸ் இஸ் குவீன் சைட் கேசல். இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரூக் ஆல்ரெடி மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளால கிங் சைட் கேசல் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு கேசல் ஆன் குவீன் சைட். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நடுவில் பிஷப் த்ரெட்டண்டா இருக்கு. ஸோ வி கான் கேசல். இப்போ நம்ம கேசல் பண்ணா அது இலீகல் ஆயிரும், ஏன்னா பிஷப் நடுவில் இருக்கு. ஸோ வி கான் கேசல். ஸோ வி ஹேவ் டு பிளாக் த டயகனல். நவ் வி கேன் கேசல். ஸோ நடுவில் பீசஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை இது பண்ணிட்டு நம்ம கேசல் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கேஸ்லிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட் என்னன்னா செக்மேட்டுக்கு ஆப்போசிட். இப்போ செக்மேட்னா நம்ம வின் பண்றோம்னு அர்த்தம். ஸ்டேல்மேட்னா அது டிரா. ஏன்னா ஸ்டேல்மேட்னா செக்கே இல்லாம நம்ம ஆப்போனன்ட் கிங் மூவ் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா அது ஸ்டேல்மேட். இப்போ இந்த ஸோ இப்போ இந்த இது மூவ்மெண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா பிஷப் இங்க வந்துச்சுன்னா கிங்கால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வந்தா பிஷப் லைன் இருக்கு. அண்ட் ரைட் சைடு வந்துச்சுன்னா ரூக் மறைச்சிட்டு நிக்கு. ஸோ திஸ் இஸ் கால் ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா ட்ரா. கிங்கால எங்கேயுமே ஆப்போனண்ட்டுக்கு எந்த பீசஸுமே இல்லாம நம்ம வின்னிங் பொசிஷன்லேயே இருந்துட்டு நம்ம கிங்கை மூவ் பண்ண முடியாம லாக் பண்ணிட்டோம்னா அது வந்துட்டு ஸ்டேல்மேட். ஸோ இந்த பொசிஷன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா நைட் வந்துட்டு எல்லா ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிருச்சு. செக்கும் இல்லை. ஸோ கிங் கான்ட் மூவ். அண்ட் பின்னாடி இருக்கிற பானாலையும் மூவ் பண்ண முடியாது. ஸோ பிளாக்கால இந்த பொசிஷன்ல பிளாக்கால எந்த மூவ் பண்ண முடியாதனால திஸ் இஸ் ஸ்டேல்மேட். ஸோ இதான் ஸ்பெஷல் மூவ்ஸ் செஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா செக் அண்ட் செக்மேட் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செக் பார்த்துக்கிட்டீங்கன்னா player's king is under threat of capture on their opponent's next turn. A king so threatened is said to be in check. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ரூக் வந்து கிங்க்கு செக் வச்சிருக்கு. ஸோ ரூக் வந்து கிங்கை த்ரெட்டன் பண்ணிருக்கு. ஸோ திஸ் இஸ் செக்.
whenever the king is under the threat, that is called check. So examples of check பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்துட்டு பிஷப் செக் வச்சிருக்கு கிங்குக்கு, அண்ட் செகண்ட் பிக்சர்ல குவீன் செக் வச்சிருக்கு, அண்ட் இந்த தேர்ட் பிக்சர் பான் செக் வச்சிருக்கு. சேம் ஹியர், நைட் அண்ட் குவீன் செக். ஸோ இப்போ வந்துட்டு செக்ல இருந்து எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி ரிலீவ் ஆகலாங்கிறதுக்குரிய இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூணு எஸ்கேப் வே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேப்சர் த த்ரெட்னிங் பீஸ். இப்போ நம்ம என்ன பீஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு செக் வச்சிருக்கோம், அந்த பீஸை நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால்டு கேப்சர். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா பிளாக் த பீஸ், பிளாக் த செக் பை பிளேசிங் a piece between the king and the opponent's threatening piece. இப்போ வந்துட்டு எந்த காயின் நம்ம கிங்குக்கு த்ரெட்டன் பண்ணுதோ அதை நம்ம வச்சிருக்கிற காயினை வச்சு பிளாக் பண்ணிட்டோம்னா, நடுவில் வச்சிட்டோம்னா தட் இஸ் கால்டு பிளாக். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா கிங்கை மூவ் பண்ணிக்கிட்டா போதும். செக் இருக்கிறப்ப கிங்கை மூவ் பண்ணிட்டா போதும். கிங்கை மூவ் பண்ணிட்டா கிங் வந்து த்ரெட்டன்ல இருக்காது. ஸோ சிம்பிளா கிங்கை மூவ் பண்ணிட்டா தட் இஸ் செக்ல இருந்து எஸ்கேப் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் ஹவு டு கெட் அவுட் ஆஃப் செக். ஸோ கேப்சருக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்துட்டு பிஷப் வந்து கிங்க்கு செக் வச்சிருக்கு, அண்ட் பட் அதே சேம் டைம்ல பாத்தீங்கன்னா பிளாக் ரூக் வந்து நிக்குது. ஸோ ரூக் இன்டூ பிஷப் அடிக்கலாம். அடிச்சோம்னா அந்த பிஷப் த்ரெட்டன் பண்ணிருக்கிற பிஷப் வந்துட்டு ரூக் கேப்சர் பண்ணிடும். ஸோ செகண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிளாக். இப்போ பிஷப் செக்ல இருக்கு, அண்ட் இப்போ பிஷப் வச்சு நம்ம மறைச்சிட்டோம்னா, பிளாக் பிஷப் வச்சு நம்ம கிங்குக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா பிளாக் ஆயிரும், அந்த டயகனல் பிளாக் ஆயிரும். ஸோ வந்துட்டு செக்ல இருந்து கிங் ரிலீவ் ஆயிரும். அண்ட் அதே செக்ல வந்துட்டு கிங்க லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டோம்னா செக்ல இருந்து கிங் மூவ் ஆயிரும். ஸோ இப்போ செக்குக்குரிய டெமோ காமிக்க. ஸோ இப்போ ரூக் எடுத்து கிங்குக்கு நேரா வச்சோம்னா செக், கிங் இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி குவீன் எடுத்து தேர்ட் ரேங்க் கடைசியில் வச்சோம்னா கிங் செக்ல இருக்கு. ஸோ இப்போ செக்ல இருந்து எப்படி ரிலீவ் ஆகணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவீன் வந்து செக்ல இருக்கு, சிம்பிளா நம்ம கிங்கை மூவ் பண்ணிக்கிட்டா செக்ல இருந்து ரிலீவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி சிம்பிளா கிங்கை மூவ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு ரூக் செக்ல இருக்கு, கிங்கால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. ஸோ ஒன்லி வே இஸ் டு பிளாக் வித் ஒயிட் ரூக். இப்போ நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா செக் வந்து மறைஞ்சிரும். ஸோ இந்த பொசிஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பிஷப் வந்துட்டு கிங்க்கு செக் வச்சிருக்கு. ஸோ இந்த பொசிஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு நைட் இன்டூ பிஷப் அடிச்சு பிளாக் பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டோம்னா செக்ல இருந்து கிங் ரிலீவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நைட் செக் வச்சிருக்கு, நம்ம பான் இன்டூ நைட் அடிக்க முடியாது. செக்ல இருக்கு, பான் டு நைட் அடிக்க முடியாது, ஏன்னா ரூக்கும் இருக்கு. ஸோ சிம்பிளா கிங்கை மூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்படிதான் செக்ல இருந்து ரிலீவ் ஆகணும். தீஸ் 3 ஸ்டெப்ஸ்: கேப்சர், பிளாக் அண்ட் மூவ் யுவர் கிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த செஸ் இஸ் டு வின் த கேம். ஸோ நம்ம கேம் வின் பண்ணணும்னா அது வந்துட்டு செக்மேட் பண்ணணும். செக்மேட்னா என்னன்னா கிங்கால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. செக் வச்சு நம்ம லாஸ்ட் ஒன் செக் வச்சோம்னா அந்த கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாம கிங் சரண்டர் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால் செக்மேட்.
அதே மாதிரி நம்ம எப்பயுமே கிங்க வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியாது. கிங்க வந்து கேப்சர் தான் பண்ண முடியும், கட் பண்ணக்கூடாது. மற்ற பீசஸ் மாதிரி கிராஸ் பண்ற மாதிரி, செக்மேட் பண்ற மாதிரி, சாரி காயின்ஸ் கிராஸ் பண்ற மாதிரி நம்ம கிங்க வந்து கிராஸ் பண்ண முடியாது. அது சரண்டர் தான் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா குயின் செக் வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்துட்டு ஒயிட் கிங்கால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. அண்ட் இந்த செகண்ட் பிக்சர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரூக் செக் வச்சிருக்கு. அண்ட் பி சைட் போச்சுனாலும் நைட் செக்ல இருக்கு. அண்ட் டி சைடு வந்தாலும் நைட் செக்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் செக்மேட். அதே மாதிரி தான் தேர்ட் பிக்சர்லயும் கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத பொசிஷன் இருந்துச்சுன்னா அதான் செக்மேட். ஸோ செக்மேட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு குவீன் இன்ட்டு அந்த பானை கட் பண்ணோம்னா கிங்கால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. ஸோ செக்மேட். ஸோ இந்த பொசிஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நைட் எடுத்து செக் வச்சோம்னா கிங்கால எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. அதே மாதிரி ரூக் எடுத்து வச்சோம்னா திஸ் இஸ் செக்மேட். ஸோ திஸ் இஸ் செக்மேட். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் செஸ்ஸோட பேசிக்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். யாருக்கும் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். காய்ஸ் யாருக்கு எதுவும் டவுட் இல்லையா? யாருக்காவது டவுட் இருந்தா வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ யாருக்கும் எதுவும் இல்லையா? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? சரியா? யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் கேட்டிருக்காங்க. How was the name of chess how was the name of the chess creatorன்னு கேக்குறாங்க சூர்யா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா செஸ்ஸுங்கிறது வந்துட்டு சதுரங்கா. சது மீன்ஸ் சார் அந்த இதுல இருந்து தான் வந்திருக்கு. இன்ஃபேண்ட்ரி, கவால்ட்ரி அண்ட் சேரியாட்ரி அண்ட் வெயிட் 1 செகண்ட், கேவால்ட்ரி ஐ திங்க். எஸ், இந்த நாள்ல இருந்து தான் செஸ்ஸுங்கிற நேம் வந்துட்டு டிரைவ் ஆச்சு. அது லேட்டர் ஷா மேட்டுன்ட்டு பெர்சியன் இதுல வந்துட்டு டிரைவ் ஆச்சு. அது அப்படியே தான் செஸ்ன்னு பேர் வந்துட்டு லேட்டர் பீரியட்ல வந்துச்சு. ஸோ மெயினாக அது வந்துட்டு அந்த மிலிட்ரி அந்த காலத்துல எல்லாம் விரும்பி விளையாண்டதுனால செஸ்ஸுங்கிறது வந்துட்டு சாரி சதுரங்காங்கிறது வந்துட்டு அப்படியே டெவலப் ஆகி செஸ்ன்னு வந்துச்சு. ஓகே ஓகே, n% ஒன்ஸ் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? வெயிட் 1 செகண்ட். ஸோ இப்போ n% ஃபிஃப்த் ரேங்க்ல எடுத்து வைக்கிறப்போ வி கேன் கிராஸ் லைக் திஸ். 6th ரேங்க் போய் நம்ம கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பானை. அதே மாதிரி தான்
பிளாக்குக்கும். இப்போ பிளாக் வந்துட்டு இங்கிட்ட ஆப்போசிட் லைன்ல இப்போ வந்துட்டு 4th ரேங்க்ல இருக்கிறப்போ ஒயிட் பான் வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுச்சுன்னா முன்னாடி we can எம்பாஸ் லைக் திஸ். இப்போ வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் அதே மாதிரி பான் வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் மூவ் வந்து 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாதான் நம்மளால எம்பாசன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 1 ஸ்டெப் வச்சுட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வச்சுச்சுன்னா நம்மளால எம்பாசன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பிளாக் பான் வந்து 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டாங்கன்னா இப்போ 5th ரேங்க்ல இருக்கும். அது 5th ரேங்க் 6th 5th இருந்து 6th போகும் ஒயிட் பான். அதே மாதிரி பிளாக் பாத்துக்கிட்டீங்கன்னா 4th இருந்து 5th 3rd வரும். இதான் எம்பாசன். புரிஞ்சுதா? does pawn only capture a pawn? ஆமா, பான் வந்துட்டு பானை மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த இதுல வந்துட்டு பான் மட்டும் தான் கிராஸ் பண்ணி எடுக்க முடியும். மத்த எந்த பீசஸையும் எடுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் த. வேற ஏதாவது டவுட்? Can you suggest few ways to develop? Niveda, can you please suggest few ways to develop? செஸ் ஸ்கில்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு செஸ் வந்துட்டு ஸ்கில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபியரே இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஸ் தான் இருக்கணும் செஸ் விளையாடுறப்போ. ஸோ ஸ்கில்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க வந்துட்டு ட்ரைனிங் எடுத்து நீங்க ட்ரைனிங் வந்தாதான் நீங்க வந்துட்டு செஸ் டெவலப் ஆக முடியும், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஸோ வேற ஏதாச்சும்? இல்ல, செக்மேட் ஸ்டேல்மேட் சேம் கிடையாது, வேற வேற. செக்மேட் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆப்போனன்ட் கிங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு செக்மேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்டேல்மேட் பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு டிரா. செக்மேட்னா வின்னு, ஸ்டேல்மேட்னா டிரா. இப்ப செக்மேட் பாத்துக்கிட்டீங்கன்னா கிங் வந்து த்ரெட்ல இருக்கும். என்ன சொல்ல, வெயிட் பண்ணுங்க, நான் எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்துக்கிட்டீங்கன்னா குவீன் இன்ட்டு நம்ம பான் அடிச்சோம்னா கிங்கோட செக்ல இருக்கு. ஸோ கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. செக்கோட வந்துச்சுன்னா அது வந்து செக்மேட். அதை வந்து நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியலன்னா அது வந்து செக்மேட். அண்ட் அதே இது ஸ்டேல்மேட் பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஸ்டேல்மேட் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு ரூக் வந்துட்டு இந்த ஃபைல் லைனை மறைச்சிட்டு நிக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு பிஷப் வந்துட்டு 3rd லைன்ல வந்து உட்காந்துச்சுன்னா கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி கிங்குக்கு செக்கும் இல்ல. செக்கே இல்லாம கிங்காலையும் எதுவும் மூவ் பண்ண முடியாம வேற காயின்ஸும் மூவ் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேல்மேட். இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியல பாருங்க, செக்கும் இல்ல இது. சோ இது வந்துட்டு ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்னா டிரா. அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேல்மேட் எந்த பொசிஷன்ல வரும்னா, ஏதாவது ஒரு டீம் ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு ஒயிட் ஆர் பிளாக் வந்துட்டு வின்னிங் பொசிஷன்ல இருப்பாங்க. என்ன சொல்ல, பை ப்ரெஷர்ல வந்துட்டு ராங் மூவ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஸ்டேல்மேட்ல முடிஞ்சிடும். இப்போ ஆப்போனன்ட் சைடுல வந்து கிங் மட்டும் தான் இருக்கு, இங்க ரூக் அண்ட் பிஷப் ரெண்டுமே இருக்கு. இருந்தாலும் அவங்களால செக்மேட் பண்ண முடியல. சோ இதான் ஸ்டேல்மேட். புரிஞ்சுதா? ஐ திங்க் ஆர்சிகா தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது இருக்கா, டவுட் இருக்கா? ஓகே, ஸோ பேசிக்ஸ் எல்லாமே செஸ்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் இதான். ஸோ ஹர்ஷிதா,
ஓகேண்ணா. யாருக்கும் வந்து டவுட்ஸ் இல்லன்னா வந்துட்டு செஷன் முடிச்சுக்கலாம். So tomorrow we have a session on web designing will be handled by Road Director Bharat. So we all expect you to join tomorrow. That's all. Thank you.